நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. சென்னையில் குரூப் 2, 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். குரூப் 2 தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், சார்பு பதிவாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் இன்று நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி சார்பிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே அந்த தேர்வினை எழுதுவதற்காக ஆயிரக்கணக்கானவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். குறிப்பாக இதற்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 4 லட்சம் பேர் அந்த தேர்வுகளை எழுதி காத்திருந்த நிலையில் டிசம்பர் மாதம் தேர்வு முடிவுகள் வெளியானது. அதில் குரூப் 2 பதவிகளில் 1126 பேரும், குரூப் 2A பதவிகளில் 9457 பேரும் தகுதி பெற்றவர்களாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை, அதாவது அந்த முதன்மை தேர்வு இன்றைய தினம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. குரூப் 2A பதவிகளுக்கான பாடத்தேர்வும், அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் குரூப் 2A பதவிகளுக்கான தமிழ்தாள் தகுதி தேர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதற்கான அந்த தேர்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில பல இடங்களில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு இடத்தில் போட வேண்டிய அந்த மாணவர்களை, உதாரணத்திற்கு பிரசிடென்சி கல்லூரியில போட வேண்டிய மாணவர்களை அவர்கள் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவா கல்லூரியிலே போட்டிருக்கிறார்கள். அங்கே 100 பேர் தான் தேர்வு எழுதுவதற்கு அனுமதி என்று சொன்னால் 300 பேர் அங்கே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதன் காரணமாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போன்றவை எல்லாம் இங்கு இல்லை. பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்ட காரணத்தால் தேர்வர்கள் அங்கும் இங்குமாக அலைகழிக்கப்பட்டார்கள். 8:30 மணிக்குள்ளாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 9:30 மணி வரை அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாத காரணத்தால் அவர்கள் தேர்வு தொடங்கிய பிறகும் கூட எழுதுவதிலே சிக்கல் நீடித்தது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது அந்த தேர்வு வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மாற்றம் செய்யப்பட்ட தேதி எப்போது என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த குளறுபடிக்கு காரணம் யார், எந்த அதிகாரிகளால் இந்த குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது என்ற விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையில ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யப்படுகிறது. பல ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு தேர்விலே எப்படி இது போன்ற ஒரு பெரிய தவறு நடைபெற்றது என்பது குறித்தும் தொடர்ந்து அந்த ஆய்வு செய்வதற்கான பணிகள் தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ராஜேஷ், அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, அது குறித்த விவரங்கள்? அதாவது இந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக மட்டும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குளறுபடிகளை பொறுத்தவரையிலே சென்னையில் மட்டும்தான் குளறுபடிகள் இருப்பதாக தற்போது வரை தகவல் கிடைத்திருக்கிறது. மற்ற மாவட்டங்களிலும் இது போன்ற குளறுபடிகள் இருக்கிறதா என்று தொடர்ந்து ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்ட நோடல் ஆபீசர் என்று ஒருவர் இருப்பார். அவர்தான் அந்த தேர்வை நடத்துவதற்கு முழு பொறுப்பாளராக இருப்பார். எனவே ஒவ்வொரு பொறுப்பாளர்களிடமும் டிஎன்பிஎஸ்சி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அதிகாரி தொடர்ந்து விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். இதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலும் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்படும் என்றும், சென்னையில் மட்டும் குளறுபடி ஏற்பட்டு மாணவர்கள் பலர் எழுத முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தால் சென்னையில் மட்டும் தேர்வுகள் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அது தமிழ்நாடு முழுவதுமா சென்னையில் மட்டுமா என்ற விவரங்கள் நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். தற்போது சென்னையில் மட்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கும் இங்கும் அலையக்கூடிய சூழல் இருக்கிறது. அவர்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு இடத்துல இருக்கிறது, ஆனால் ஹால் டிக்கெட்டிலே சென்டர் வேறு இடத்திலே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவர்களால் எப்படி அங்கு செல்ல முடியும்? அப்படி சென்றாலும் கூட அதிகாரிகள் அவர்களை எழுத அனுமதிக்க முடியாத சூழல் இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு கிடைத்த அந்த
ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பதிவு அட்டைகளிலே இவர்களுடைய எண் இருக்காது. எனவே இது போன்ற குளறுபடிகள் இருக்கக்கூடிய காரணத்தால் சென்னையில் இன்று தேர்வு நடத்துவது இயலாத காரியம் என்று முடிவாகிவிட்ட காரணத்தால் அந்த தேர்வை ரத்து செய்வதாகவும் மீண்டும் ஒரு தேதியில் நடத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே தேர்வை 2 வெவ்வேறு நாட்களில் நடத்தினால், உதாரணத்திற்கு இன்று நடைபெறக்கூடிய கேள்வித்தாள் எளிது, மற்றொரு நாளில் நடைபெறக்கூடிய கேள்வித்தாள் கடினமாக இருந்தது என்று அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்வதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குளறுபடி சென்னையில் மட்டும் என்பதனாலே ஒருவேளை சென்னையில் மட்டும் இருக்குமோ என்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆனால் நாம் அதிகாரிகளிடம் விசாரிக்கும் போது இது தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒரே தேர்வை 2 வெவ்வேறு தினங்களில் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அதிகாரிகள் நமக்கு குறுஞ்செய்தி வாயிலாக தெரிவிக்கின்றார்கள். எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 10-15 நிமிடங்களில் வந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.